Hello guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Netbeans வந்து Windows 7ல எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ Netbeans இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா JDK வந்து இன்ஸ்டால் பண்ணியே இருக்கணும். அதாவது Java வந்து இன்ஸ்டால் பண்ணியே இருக்கணும். இல்லனா Netbeans வந்து இன்ஸ்டால் ஆகாது. நீங்க Java யூஸ் பண்றீங்களா இல்லையோ அது ரெண்டாவது. பட் Netbeans அந்த ஐடி இன்ஸ்டால் பண்ணனும் அப்படினாலே உங்களுக்கு Java கண்டிப்பா இன்ஸ்டால் ஆயிருக்கணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா நெட்ல போய் சும்மா JDK 8 for Windows 7 அப்படினு சொல்லி சும்மா கூகுள் பண்ணாலே அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க்ல கிளிக் பண்ணாலே இதுதான் வரும். அத தான் நான் பண்ணேன். சோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்ல இந்த மாதிரி வரதுல நம்ம என்ன இத சூஸ் பண்ணனும் அப்படினு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைசென்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா விண்டோஸ்க்கு உள்ள ஃபைல் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து 64 பிட்டுக்கு இன்னொன்னு வந்து 86 அதாவது 32 பிட்டுக்கு இருக்கு. சோ இது ரெண்டுல என்ன சூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி கன்ஃபியூஷன் ஆயிருந்துச்சு அப்படினா நீங்க போய் உங்க கம்ப்யூட்டர்ல ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ் பாத்தீங்கன்னா அதுல 64 இல்ல 32 இருக்கும். 64 அப்படினா உங்களுக்கு 64 தான் டவுன்லோட் பண்ணுங்க. 32 அப்படினா 86x86 இருக்கறத டவுன்லோட் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். சோ நம்ம JDK டவுன்லோட் பண்ணியாச்சு. ரெண்டாவது என்னன்னா Netbeans ஓட ஐடி டவுன்லோட் பண்ணனும். சோ இதுவும் அப்படிதான் Netbeans அப்படினு சொல்லி Netbeans for Windows அப்படினு சொல்லி போட்டாலே கூகுள்ல சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணா அது வந்துரும். சோ இதுல வந்து நிறைய பேக்கேஜ் இருக்கு. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது எல்லாமே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு உள்ள பேக்கேஜ். இப்போ சப்போஸ் இந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா இந்த டாட் இருக்கு. இது எதுக்கு இருக்குன்னா C or C++ மட்டும். C and C++. சோ இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா PHP and HTML5. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேக்கேஜ். ஒவ்வொரு பேக்கேஜ்லயும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பிளகின்ஸ் இருக்கும். சோ இந்த ஃபைனலா உள்ளது வந்து எல்லா பிளகின்ஸும் சேர்ந்து இருக்குது அந்த ஃபைனலா இருக்குது. சோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா எல்லாமே சேர்ந்து நமக்கு கிடைக்கும். சோ நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்றது இதுதான். எப்பவுமே நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. சோ எல்லாமே உங்களுக்கு அந்த பேக்கேஜ்ல வந்துரும். சோ இதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். அண்ட் ஏற்கனவே நான் அந்த ரெண்டு ஃபைல்ஸையும் அதாவது நம்ம JDK அண்ட் இதையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தனால நான் இது வந்து உங்களுக்கு நான் திரும்ப டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து இந்த இருக்குங்க. ரெண்டுமே இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஜாவா தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து Netbeans இன்ஸ்டால் பண்ணும்போது ஜாவா இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகாதுங்க. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து சொல்லி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் Netbeans இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணி அடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன பிளகின்ஸ் அப்படிலாம் வேணும் இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது இது கேட்கும். அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டாலில் இருக்குது. ஏன்னா நான் Netbeans ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் இப்படி காட்டுது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது எல்லாமே டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதில் கஸ்டமைஸ் பண்ணி என்னென்ன தேவை இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். என்னென்ன தேவை எனக்கு ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லா ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்னென்ன உங்களுக்கு தேவை இன்கேஸ் எனக்கு PHP இது C++லாம் தேவையில்லை நான் ஜாவா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்து விடலாம். பட் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லது. ஸோ இதில் என்னென்ன வேணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணணும்னா ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ண நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். நான் யாருக்கும் இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு அது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபைனலாக இன்ஸ்டால் பண்ணோன்னே இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணும்போது முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு ஐக்கான் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வரும். இன்கேஸ் இந்த ஐக்கான் வரலனாலும் ரன்னில் போய் விண்டோஸில் போய் ஸ்டார்ட்டில் போய் நீங்கள் Netbeans அப்படின்னு அடித்தாலே உங்களுக்கு Netbeans அடிச்சாலே உங்களுக்கு அது வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே Netbeans ஓப்பன் ஆகிட்டு இது வந்து ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஓகே இது கூலாக ரன் ஆகுது. ஸோ Netbeans வந்து ரன் ஆகுது எல்லாம் ஓகே. பட் இதில் வந்து ஒரு ஜாவா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஜாவா வந்து Netbeansலாம் யூஸ் பண்ணது இல்லாமல் சில பேர் வந்து ஜாவா வந்து ஃபைல்ஸ் வந்து தனியாக நோட்பேடில் டைப் பண்ணி ஜாவோட கோட்ஸ் எல்லாமே நோட்பேடில் டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து ரன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் உங்கள் காலேஜஸ் அதெல்லாம் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ Netbeans ஐடி சில காலேஜில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. Netbeans இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபெமிலியராக இருக்கும், என்னென்ன எரர் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் சில காலேஜில் வந்து கண்டிப்பாக நோட்பேடில் தான் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி கேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல தான் நீங்கள் ரன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஜாவா ரன் பண்ணால் அதுக்கு வந்து பாத் செட் பண்ணுங்க. சும்மா அப்படி ரன் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட் பண்ண நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு சிஸ்டம் வந்து ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம இப்படி பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த ஸ்பேஸ் வரக்கூடாது. ஓகே
நேரில் இன்ஸ்டால் ஆயிருக்கு 1.8 அதாவது ஜாவா 8 வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ அதை காட்டிட்டு அதே மாதிரி பாத் செட் பண்ணியிருக்கா இல்லையான்னு பார்க்குறது எப்படின்னா ஜாவா சி அப்படின்னு சொல்லி பார்த்து என்டர் அடிச்சிங்கன்னா இஸ் நாட் ரெகனைஸ்னு வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் வந்து ஜாவா பாத் வந்து செட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து நீங்கள் என்னன்னா நீங்கள் நோட் பேடில் கோடு ரன் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் காலேஜில் இப்படி தான் இருக்கும். கோடு வந்து எல்லாமே நோட் பேடில் இருக்கும். அந்த ஃபைல் .javaன்னு சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைல் எடுத்து இதில் ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் .java அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பைல் பண்ணுவீங்க. அது வந்து ரன் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாத் செட் பண்ணணும். பாத் செட் பண்ணுறது பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. கம்ப்யூட்டரில் போய் அந்த பாத் ஜாவா எங்கே இன்ஸ்டால் இருக்கோ அதோட பாத் எனக்கு வந்து இங்கே இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஜாவா நார்மலாக பை டிஃபால்ட்டாக இங்கே தான் ரன் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ உங்களோட சி ட்ரைவ் போய்ங்க. அதில் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதில் வந்து ஜாவா, ஸோ அதில் வந்து JDK 1.8 அந்த வெர்ஷன், அதுக்கப்புறம் பின். ஸோ இதுதான் அந்த ஸ்பேஸ். இதில் தான் ஜாவா சி கம்பைல் பண்ணுறது ஜாவா எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இந்த பாத்தை நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டேன். அடுத்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், இதில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ், இது வந்து அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேபு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாத்துன்னு ஒன்று இருக்கும், இந்த இருக்குது. ஸோ இதை வந்து இதில் கடைசி போய்க்கோங்க. நடுவில் எங்கேயும் பேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இருக்கிற பாத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ கடைசியில் போய்க்கோங்க. கர்சரை கடைசியில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் Ctrl V பண்ணால் அதில் அந்த நம்ம காப்பி பண்ண பாத் வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் முக்கியமானது என்னென்னா இதை வந்து செமிகோலன் போடணுங்க. சாரி, அந்த பாத் முடிவில் இதுக்கு முன்னாடி இருந்த பாத் முடிவில் செமிகோலன் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துட்டு நம்ம கமெண்ட் ஃபார்ம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ போய் ஜாவா சி அப்படின்னு அடித்தா நம்மளுக்கு இது வருது. ஸோ அதோட இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஸ்டமில் வந்து ஜாவாவோட பாத் வந்து செட் பண்ணியிருக்கு. ஸோ இதனால நம்ம என்ன பண்ணலாம், நோட் பேடில் நம்ம ஜாவா கோட் டைப் பண்ணிட்டு அதை எடுத்து அப்படியே இதில் கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். பட் நெட்பீன்ஸ்க்கு இந்த பாத் வந்து செட் பண்ணாமலே நெட்பீன்ஸில் ஜாவா ஒர்க் ஆகும். இந்த பாத் செட் பண்ணுறது எதுக்குன்னா தனியாக ஒரு ஃபைல் எடுத்து நம்ம நோட் பேடில் டைப் பண்ணி இல்லை நோட் பேட் ப்ளஸ் எதில் டைப் பண்ணினாலும் ஒரு டீட்டெயில் டைப் பண்ணி அதை நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணும்போது மட்டும் பாத் செட் பண்ணாமல் ரன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாவா பாத் எப்படி செட் பண்ணுறோம், ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், நெட்பீன்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரம். அதாவது லேப்பில் என்ன பிரச்சனை, என்ன சிஸ்டமில் என்ன எரர், ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா விதமான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோஸ் தேவைப்பட்டாலும் டேரெக்டாக கேளுங்க. இதில் லாங்குவேஜ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜாவா மட்டும் தானா இல்லை சி மட்டும் தானா, C++ மட்டும் தானே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 or 2 days நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.